நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் மிக அதிகமாக விலை ஏறிக்கிட்டு இருக்கிற சில்வர் சம்பந்தமான 4 விஷயங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏன் கடந்த ஒரு வருஷத்தில் சில்வரோட ப்ரைஸ் மிக அதிகமாக விலை ஏறி இருக்கு அப்படிங்கிறதையும், ரெண்டாவது, இந்த ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி குறைஞ்சதுன்னா எப்போ குறையும் அப்படிங்கிறதையும், மூணாவதா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு சில்வரை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாமா அப்படிங்கிறதையும், கடைசியாக சில்வரை போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஏன் இந்த சடன் ப்ரைஸ் இன்க்ரீஸ்? எப்பவும் தங்கம் தான் அதிகமாக விலை ஏறும், சில்வர் ரொம்ப நிதானமாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் லாஸ்ட் 1 இயரில் அப்படின்னு பார்த்தோம்னா தங்கம் 50% ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா சில்வருடைய ப்ரைஸ் கிட்டத்தட்ட 80%க்கும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, லாஸ்ட் இயர் டோட்டல் சில்வர் யூசேஜ் 35,740 மெட்ரிக் டன். இதில் 59% 21,750 மெட்ரிக் டன் இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு போயிருக்கு. அடுத்ததாக 22% 7,775 மெட்ரிக் டன் ஜுவல்லரி மேக்கிங்க்கும், அடுத்தது ரிமைனிங் இருக்கிற 19% 6,215 மெட்ரிக் டன் தான் சில்வர் காயின்ஸா பார்ஸா இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் போயிருக்குது. அதனால் இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணதுனால இதோடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகலை. ஆனால் லாஸ்ட் இயரில் சில்வருடைய டோட்டல் ப்ரொடக்ஷன் 32,000 மெட்ரிக் டன் தான் இருக்குது. யூசேஜ் இதை விடவும் அதிகமாக 35,000 மெட்ரிக் டன் அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த ப்ராடக்டுடைய சப்ளை விட எவ்வளோ ப்ரொடக்ஷனாக இருக்குதோ அதை விட டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவ்வளவு டிமாண்ட் இருக்கிற ஒரு ப்ராடக்டை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணால் இந்த டிமாண்டை சமாளிக்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. தங்க மாதிரி டைரெக்டாக மைன் பண்ணி எடுக்க முடியாது. சில்வர், காப்பர் அண்ட் லெட் மைனிங் அப்போ கிடைக்கிற ஒரு பை ப்ராடக்ட். சில்வரை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதோடைய கண்டினியூஷனாக இந்த 2 மெயின் ப்ராடக்டுடைய ப்ரொடக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால் நினச்ச நேரத்தில் சில்வரை உடனடியாக அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சரி, இப்போ ஏன் சில்வருடைய டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா, சில்வருடைய ப்ரொடக்ஷனில் லாஸ்ட் இயர் 59% இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு போயிருக்குதுன்னு பார்த்தோம். இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜஸுடைய அளவு லாஸ்ட் இயரில் இந்த 4 எமர்ஜிங் செக்டார்ஸ் காரணமாக கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அது என்னென்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸ், ஃபோன், லேப்டாப்ஸ், அதர் எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், இப்படி செமிகண்டக்டருடைய யூசேஜ் அதிகமாக இருக்கிற பிரிண்டட் சர்க்யூட்டட் போர்ட்ஸ் அதிகமாக இருக்கிற டிவைசஸோடைய நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சில்வரும் ஒரு ரா மெட்டீரியலாக இருக்கிறதால இந்த டிவிஷனுடைய க்ரோத்தும் இன்டைரக்டாக சில்வருடைய டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுது. க்ரீன் எனர்ஜியில் சோலார் எனர்ஜி பேனல்ஸில் சில்வரும் ரா மெட்டீரியலாக யூஸ் ஆகிறதால இந்த ஒரு செக்டாரும் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுது. அடுத்து ரொம்ப எமர்ஜிங்காக இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் பேட்டரியிலேருந்து சார்ஜிங் ஸ்டேஷன், வெஹிக்கிள் சர்க்யூட்ஸ், இப்படி வேரியஸ் பார்ட்ஸில் சில்வருடைய ரெக்யர்மெண்ட்டும் இருக்குது. இந்த டிவிஷன் க்ரோ ஆகுறதுனாலையும் சில்வருடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாம் சில்வருடைய ப்ரைஸ் ஃபண்டமெண்டலாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ரீசன். இது போக சில்வருடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதால சில்வரை ஃபியூச்சர் பொசிஷனில் ஸ்பெக்குலேட்டிவாக அதிகமாக பை பண்ணுறதால ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் எடுத்திருக்க அதிகமான பொசிஷன் காரணமாகவும் சில்வருடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ரெண்டாவது, சில்வருடைய ப்ரைஸ் இப்போதைக்கு டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னா, சில்வருடைய ப்ரைஸ் உடனடியாக குறையிறதுக்கான வாய்ப்புகளை விடவும் இந்த ப்ரைஸில் சேச்சுரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் காரணமாக அதிகமாகுது அப்படின்னு பார்த்தோம். இந்த இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும்போது, அடுத்து இந்த டிமாண்டை மீட் அவுட் பண்ணுறதுக்காக ப்ரொடக்ஷன் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்போது, டிமாண்டும் சப்ளையும் மேட்ச் ஆகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் சேச்சுரேட் ஆகும். அடுத்ததான் குளோபல் எக்கனாமி கொஞ்சம் ஸ்டெடி ஆகும்போது யூஎஸ் டாலருடைய ப்ரைஸ் ஸ்ட்ரென்தன் ஆச்சு அப்படின்னா டாலருக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற கோல்டு அண்ட் சில்வருடைய ப்ரைஸும் கொஞ்சமாக குறையிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்ததான் இந்த சில்வரை நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா, டோட்டலாக ப்ரொடியூஸ் ஆகிற கோல்டில் 90% இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லையும் ரிமைனிங் இருக்கிற 10% தான் இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கும் போகுது. ஆனால் சில்வருடைய யூசேஜ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 60% இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கும் 22% ஜுவல்லரி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும், மீதி இருக்கிற 18-19% தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லையும் இருக்குது. இங்கே இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு 3 டிஃப்ரெண்ட் யூசேஜஸ் இருக்குது. அதனால் இந்த ப்ராடக்டுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஒரு ஃபேக்டரை மட்டும் டிபெண்ட் பண்ணி இல்லை. அதே மாதிரி
இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால டிமாண்ட் கண்டினியூஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடாகவே மினிமம் 10% அப்படிங்கிற அளவுக்கு இயர் ஆன் இயர் க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து கோல்டுக்கு பேரலாக சில்வரையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ரீசன் கோல்டு சில்வர் ரேஷியோ. 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு எத்தனை கிராம் சில்வர் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த கோல்டு சில்வர் ரேஷியோ. 1 கிராம் கோல்டுடைய ப்ரைஸ் 10,000 ரூபா அப்படிங்கிற அளவுலையும் சில்வருடைய ப்ரைஸ் ஒரு கிராமுக்கு 100 ரூபா அப்படிங்கிற அளவுலையும் இருந்துச்சுன்னா 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு 100 கிராம் சில்வர் தேவைப்படும். இந்த ரேஷியோ 1:100 அப்படிங்கிற அளவில் இருந்துச்சு அப்படின்னா மிக மிக அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட்டாக 1 கிராம் கோல்டு 10,000 ரூபா அப்படிங்கிற அளவுலையும் சில்வர் 200 ரூபா அப்படிங்கிற அளவுலையும் இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஷியோ 1:50 அப்படிங்கிற அளவில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு அப்படின்னா கோல்டுடைய ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கோல்டு சில்வர் ரேஷியோடைய ஆவரேஜ் வந்து எப்பவும் 70 to 80 அப்படிங்கிற அளவில் இருந்துச்சுன்னா இது சரியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரேஷியோ படி கோல்டுடைய ப்ரைஸ் மிக வேகமாக இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி சில்வருடைய ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது. லாஸ்ட் 10 to 15 இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தங்கத்துடைய விலை ஒரு 10லேருந்து 12 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது அப்படின்னா வெள்ளியோட விலை 8லேருந்து 9 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட சிமிலர் டைப் ஆஃப் க்ரோத்தை 2 மெட்டல்ஸுமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரியல் யூசேஜில் சில்வர் வேரியஸ் செக்டார்ஸில் யூஸ் ஆக ஆரம்பிக்கிறதுனால இந்த ப்ராடக்ட்டுக்கான டிமாண்ட் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன செக்டார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரானிக்ஸ், க்ரீன் எனர்ஜி, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், பயோடெக்னாலஜி, நானோ டெக்னாலஜி, வாட்டர் பியூரிஃபிகேஷன், கெமிக்கல் இண்டஸ்ட்ரி, ஹெல்த் கேர் செக்டாரில் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறது, இப்படி வேரியஸ் செக்டார் இந்த ப்ராடக்டோட டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷனுக்காக கோல்டில் ஒரு எக்ஸ்போஷர் எடுத்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு மெட்டலில் மட்டும் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதிகமான அலோகேஷன் கொடுக்காம இந்த ப்ரீஷியஸ் மெட்டல்லையும் ஒரு டைவர்சிஃபிகேஷனாக கோல்டுக்கு எவ்வளோன்னு அலாட் பண்ணியிருக்கிறீங்களோ அதில் ஒரு பெர்சன்டேஜை சில்வருக்கும் கொடுக்கலாம். அதுவும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஒரே சிங்கிள் ஸ்ட்ரோக்கில் பண்ணாமல் வேறு வேறு ப்ரைஸஸில் எஸ்ஐபி ரூட் வழியாக கிராஜுவலாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவுக்கு ஆட் பண்ணவும் செய்யலாம். இந்த சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஃபிசிக்கலாக எடுக்காமல் டிஜிட்டலாக எடுக்கும்போது கம்மியான அமௌண்ட்லேருந்து நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணவும் செய்யலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சில்வர் இடிஎஃப்பை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு மட்டும் 16 கம்பெனிஸ் இருக்குது. இதில் 14 கம்பெனிஸ் 1 கிராம் அப்படிங்கிறத மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டாக வச்சுருக்காங்க. மீதி இருக்கிற 2 கம்பெனிஸ் ஜீரோத்தாவும் டாடா இடிஎஃப்பும் 0.1 கிராம் அப்படிங்கிற அளவில் இருந்தும் அவங்களோட ப்ராடக்டை ஆஃபர் பண்ணுறாங்க. மீதி இருக்கிற எல்லா இடிஎஃப்ஸும் 170 to 180 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகும்போது இந்த 0.1 கிராம் ஆஃபர் பண்ணுற இந்த 2 இடிஎஃபோடைய ப்ரைஸும் 17 to 18 அந்த ரேஞ்சிலையும் ட்ரேட் ஆகுது. இந்த 16 ஃபண்ட்ஸோடைய நேமும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் இருக்கும். இந்த ஃபண்டில் ஏதாவது ஒன்று உங்களோட போர்ட்ஃபோலியோவுக்கு கன்சிடர் பண்ணும்போது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட், டோட்டல் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, ட்ராக்கிங் எரர் இந்த 3ஐயும் கன்சிடர் பண்ணி இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ, எந்த ஃபண்ட் ஹவுஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பற்றியும் கன்சிடர் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க கூடவும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.